தமிழக அரசு ஆர்டி மாணவர் சேர்க்கையை தொடங்க உள்ளதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நம்மோடு தொலைபேசி வாயிலாக கல்வியாளர் திரு ராமசுப்ரமணியன் இணைகிறார். வணக்கம் திரு ராமசுப்ரமணியம். மத்திய அரசிடமிருந்து தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு இந்த ஆர்டி சேர்க்கையான நிதியை கேட்டுக்கொண்டிருந்தது. நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து தற்பொழுது இந்த நிதி பெறப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து மாணவர் சேர்க்கை தொடங்குவதற்கு அரசு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான சமாச்சாரமாக இதை நான் பார்க்கின்றேன் சார். ஏன்னா இது ரொம்ப பெரிய லீகல் பேட்லாம் கூட ஆயிடுச்சு. கோர்ட்டுக்கு போய் கோர்ட் டைரக்ஷன் வாங்கி அப்படிலாம் பண்ணி தான் இந்த பணம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பது என்பது ஒரு சாத்தியமான காரியம் தான். ஆனால் அதிலிருந்து விடுபட்டு ஆகிவிட்டது என்று நான் கருதுகிறேன். அதே சமயத்தில் இப்போ மறுபடியும் இப்போ ரொம்ப டிலே ஆயிடுச்சு சார் இந்த குழந்தைகளை சேர்க்கறதுக்கு. இப்போ இன்னைக்கு விஜயதசமி அக்டோபர் 2ஆம் தேதி, இதற்கு பிறகு 10ஆம் தேதி அதுலேருந்து சேர்க்க போகிறாங்க. அப்படிங்கும்போது ரொம்ப தள்ளி, அது ஸ்கூல் ஆரம்பித்து ரொம்ப தள்ளி சேர்க்கை நடைபெற இருக்கின்றது. அப்படிங்கிறத பார்க்கும்போது அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு அஃப்கோர்ஸ் இதெல்லாம் சேர போகிறது முக்கியமாக ஆர்டிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்கேஜிலேருந்து தான். அதனால் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அவங்க ஹேண்டில் பண்ணிவிடுவாங்க. இது ஒரு விதத்தில் டெஃபினட்டாக இது வரவேற்கத்தக்க சமாச்சாரம் தான். அரசாங்கம் சட்ட ரீதியாக இந்த 25% ஒதுக்கீடுங்கிறது செய்யணும்னு இருக்கும் பொழுது அதை செய்ய முடியாதபடிக்கு கோர்ட் வழியாக தான் போய் அதை நிவர்த்தி, அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணுவது என்பது ஒரு சமமான காரியம், ரொம்ப வருத்தமான காரியம்தான். பட் இருந்தாலும் கூட ஒரு முடிவு ஐ திங்க் அவர்களை சேர்க்கலாம் என்று சொன்னதுங்கிறது நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். அதில் ஒன்றும் குறை காண இயலாது சார். அதே வேளையில் ஏற்கனவே இந்த சமரசிக்ஷா திட்டத்துக்கான நிதியம் நமக்கு வழங்கப்படவில்லை. இருப்பினும் இந்த ஆர்டி மாணவர் சேர்க்கையையும் முன்கூட்டியே அரசு தொடங்கியிருக்கலாம் என்று பெற்றோர்கள் கருதிய நிலையில் அது இந்த அளவுக்கு தள்ளி போனதுக்கான ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பார்க்குறோம் சார்? இது தமிழ்நாடு அரசு டெஃபினட்டாக பண்ணவே இல்லை. இட் இஸ் நாட் தி ப்ராப்ளம் கிரியேட்டட் பை தமிழ்நாடு கவர்மெண்ட். இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட தான். சமக்ர சிக்ஷா அபியான்ங்கிறது வேற, சர்வ சிக்ஷா அபியான்ங்கிறது வேற. சர்வ சிக்ஷா அபியான், ஆர்டிஇ இதெல்லாம் ஒரு கோர்ட்டில் வரக்கூடியது. சமக்ர சிக்ஷா அபியான்ங்கிறது அது இருமொழியா மும்மொழியா அப்படிங்கிற அந்த பிரச்சனைக்கு உள்ள இருக்கக்கூடிய சமாச்சாரம். அதனால அதையும் இதையும் கனெக்ட் பண்ண முடியாது. ஆகவே இந்த ஆர்டி அல்லது இந்த சர்வ சிக்ஷா அபியான் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஆர்டி அட்மிஷன் என்பது நடைபெற இருக்கின்றது. அதற்கு மத்திய அரசு ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள் என்று தெரிய வரும்போது ஐ திங்க் அட்லீஸ்ட் இப்போவாது they have understood their responsibility அப்படிங்கிறது புரிகின்றது. அந்த அளவுக்கு மத்திய அரசு புரிந்து கொள்கிறது அப்படின்னு போகும்போது நீதிமன்றங்கள் சுட்டி காட்டும் போது தான் மத்திய அரசு ஒரு கல்விக்கே நிதி கொடுக்கக்கூடிய நிலையை நம்ம மாநிலங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இது ரொம்ப துர்பாகியமான சமாச்சாரம். அதாவது மத்திய அரசு டெஃபினட்டா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இத்தனை அலோகேட் பண்ணணும்னு இருக்கு. சர்வ சிக்ஷா அபியான்கிறதுல டெஃபினட்டா இத்தனை அமௌண்ட் they have to allocate for the state government ஃபெடரல் செட்டப்ல இருக்கு. அதை விட்டுட்டு சம்பந்தம் இல்லாம சமக்ர சிக்ஷா அபியான் சொல்லிட்டு அது மும்மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு அதை என்இபி நேஷனல் எஜுகேஷனல் பாலிசியோட கனெக்ட் பண்ணி ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணதுங்கிறது மத்திய அரசு தான். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப கரெக்டான ஸ்டாண்ட் தான் எடுத்தாங்க. அந்த விதத்தில் பார்க்கும்பொழுது ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய position has been vindicated and at the same time the wrong deeds of the central government has been indicated அப்படிங்கிற மாதிரி நன்றாக தோன்றுகிறது சார். உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு ராமசுப்ரமணியன். மத்திய அரசால் நிதி விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து ஆர்டி மாணவர் சேர்க்கை தொடங்கப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம்.
வணக்கம். மத்திய அரசால் நிதி விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து 2025-26 கல்வியாண்டிற்கான கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி மாணவர் சேர்க்கை தொடங்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் சேர்க்கை முறை, அதற்கான சிறப்பம்சங்கள் உள்ளிட்டவையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி 2025-26 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை அட்டவணையும் தமிழ்நாடு அரசின் தரப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அக்டோபர் 6ஆம் தேதி மாணவர் சேர்க்கை அறிவிப்பு வெளியீடு எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 7ஆம் தேதியை பொறுத்தவரையில் செப்டம்பர் 30ஆம் தேதி நிலவரப்படி நுழைவு வகுப்பில் நிரப்பப்பட்ட மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை பதிவேற்றம் செய்யப்படும் எனவும், அதே போன்று அக்டோபர் 14ஆம் தேதி தகுதி பெற்ற மாணவர்களின் இறுதி பட்டியல் வெளியிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அக்டோபர் 16ஆம் தேதி விண்ணப்பங்கள் 25% மேல் மீறினால் சிறப்பு முன்னுரிமை பிரிவுகளுக்கு பின் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் பெயர் அறிவிக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் உச்சநீதிமன்றத்தில் சிறப்பு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தது தமிழ்நாடு அரசு. உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு அறிவிப்பு வழங்கியதை தொடர்ந்து மத்திய அரசு தன்னுடைய நிதி பங்களிப்பினை விடுவித்திருப்பதாகவும், இதன் தொடர்ச்சியாக தான் 2025-26 கல்வியாண்டிற்கான RTE மாணவர் சேர்க்கை நடைமுறைகள் தொடங்கப்படுவதாகவும் தமிழ்நாடு அரசின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சேர்க்கைக்கான ஒதுக்கீடை பொறுத்தவரையில் அனைத்து சிறுபான்மை அல்லாத தனியார் பள்ளிகளில் நுழைவு வகுப்புகளில் 25% ஒதுக்கீடுகளும், சேர்க்கை நடைமுறையை பொறுத்தவரையில் RTE விதிகள் 2011 அடிப்படையில் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வ இணையதளம் வழியாக ஆன்லைன் சேர்க்கை நடைபெறும் எனவும், ஏற்கனவே சேர்க்கப்பட்ட தகுதியான மாணவர்கள் RTE ஒதுக்கீட்டின் கீழ் பதிவு செய்வதற்கு 10 நாள் கால அட்டவணை அறிவிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் மத்திய அரசு நிதி விடுவித்ததை தொடர்ந்து தமிழ்நாட்டில் RTE சேர்க்கை தொடங்கப்படுவதாக தமிழ்நாடு அரசின் தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, மத்திய அரசு இதுவரை இந்த நிதியை வழங்காமல் இழுத்தடித்ததன் காரணமாக நீதிமன்றம் சென்று இப்போது இந்த உத்தரவு பெறப்பட்டுள்ளது. இந்த RTE மாணவர் சேர்க்கை மூலமாக இந்த ஆண்டில் எத்தனை மாணவர்கள் சேர்ப்பதற்கான ஒரு வழிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன? நிச்சயமாக அந்த சேர்க்கைக்கான ஒதுக்கீடை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் 25% ஒதுக்கீடு தற்போது அறிவிப்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. முன்னுரிமை அடிப்படையில் இந்த சேர்க்கை நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த முன்னுரிமையை பொறுத்தவரையில் ஆதரவற்றோர், HIV பாதிக்கப்பட்டோர், மாற்றுப்பாலினத்தவர், தூய்மை பணியாளர்களின் குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் ஒதுக்கீடை விட விண்ணப்பங்கள் அதிகமானால் குலுக்கல் நடைமுறை என்பது பின்பற்றப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் ஒவ்வொரு பள்ளியிலும் அந்த சேர்க்கைக்கு அடிப்படையில் 25% மாணவர்கள் RTE சட்டத்தின்படி சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போன்று வசூலித்த கட்டணத்தை திருப்ப செலுத்தக்கூடிய பட்சத்தில் RTE தகுதியுடைய மாணவர்களிடமிருந்து எந்த கட்டணமும் வசூலிக்க கூடாது எனவும், ஏற்கனவே கட்டணம் வசூலிக்கப்பட்டிருந்தால் 7 நாட்களுக்குள் திருப்பி செலுத்த வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் தலைமையிலான குழுக்கள் மூலம் இவற்றை கண்காணிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும், புகார்களுக்காக பிரத்யேகமாக உதவியன் மற்றும் மின்னஞ்சல் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமையை உறுதிப்படுத்தும் நோக்கில் இந்த சேர்க்கை நடைமுறையை தெளிவான, சமத்துவமான மற்றும் குழந்தை மையப்படுத்தப்பட்ட முறையில் மேற்கொள்வதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அந்த 10 நாட்கள் அவகாசம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்தபடி அக்டோபர் 6ஆம் தேதி அந்த மாணவர் சேர்க்கைக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டு தகுதியான மாணவர்களின் இறுதி பட்டியல் 14ஆம் தேதி வெளியாகும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் ஒவ்வொரு பள்ளியிலும் உள்ள மாணவர்கள் சேர்க்கை எவ்வளவு சேர்க்கப்படலாம் என்ற அடிப்படையில் தான் இந்த RTE கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி மாணவர் சேர்க்கை என்பது நடைபெறும். அந்த வகையில் தான் 25% மாணவர்கள் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் பயன்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. நந்தினி, ஏற்கனவே ஜூன் மாதமே வகுப்புகள் தொடங்கப்பட்ட நிலையில் பல்வேறு பெற்றோர் தங்களுடைய குழந்தைகளுக்காக இதில் இடம் கிடைக்காத நிலையில் நிதி ஃபீஸ் கட்டி இப்போ சேர்த்துருப்பாங்க பள்ளிகளில். இப்போ அந்த ஃபீஸ் கட்டணம் திரும்ப பெறப்படுவது என்பது அதற்கு ஏதேனும் கால நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதா, அல்லது உடனே அவர்களுக்கு இந்த கட்டணத்தை திருப்பி செல்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதா? நிச்சயமாக இந்த சேர்க்கை முறையை பொறுத்தவரையில் தற்போது குழந்தைகள் நுழைவு நிலை வகுப்பில் கல்வி பயிலும் அதே பள்ளியில் இந்த கல்வியாண்டிற்கான சேர்க்கை மேற்கொள்ளப்படும் எனவும், ஏற்கனவே சேர்க்கப்பட்ட தகுதியான மாணவர்களை கட்டாய கல்வி சட்டத்தின் ஒதுக்கீட்டின் கீழ் பதிவு செய்வதற்காக இந்த 10 நாட்கள் கால அவகாசமும் அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே அந்த கட்டணம் என்பது வசூலித்திருந்தால் தகுதியின் அடிப்படையில் இருக்கக்கூடிய மாணவர்களிடம்
கட்டணம் வசூலித்திருந்தால் 7 நாட்களுக்குள் கட்டணத்தை திருப்பி செலுத்த வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தற்போது ஏற்கனவே தனியார் பள்ளிகளை பொறுத்தவரையில் சேர்வதற்கு அந்த சேர்க்கை நடைபெறும் பட்சத்திலேயே இந்த ஆர்டிஇ சேர்க்கை குறித்து பெற்றோர்கள் கேள்வி எழுப்பிய போது தற்போது அதற்கான அறிவிப்பு வெளியாகவில்லை எனவும் அறிவிப்பு வெளியான பின் அந்த கட்டணம் பொறுத்தவரையில் திருப்பி செலுத்தப்படும் என பல்வேறு தனியார் பள்ளிகளும் பெற்றோர்களிடம் உறுதியளித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் தற்போது அந்த ஆர்டிஇ சேர்க்கைக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது தமிழ்நாடு அரசின் தரப்பில் தற்போது வெளியாகி இருக்கிறது. அக்டோபர் 6ஆம் தேதி முதல் தொடங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வரக்கூடிய திங்கட்கிழமை முதல் இந்த ஆர்டிஇ மாணவர் சேர்க்கை என்பது தொடங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பள்ளியிலும் அந்த 25% மேல் அந்த ஆர்டிஇ சேர்க்கைக்கான மாணவர்கள் இருக்கும் பட்சத்தில் குலுக்கல் முறை பின்பற்றி அதற்கான பணிகள் நடைபெறும், அதற்கான மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் எனவும் தமிழ்நாடு அரசின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் ஏற்கனவே அந்த குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கக்கூடிய மாணவர்கள் ஏற்கனவே அவர்களிடம் கட்டணம் வசூலித்திருந்தால் பள்ளியை பொறுத்தவரையில், பள்ளி நிர்வாகத்தை பொறுத்தவரையில் அந்த கட்டணத்தை திரும்பி செலுத்த வேண்டும் எனவும் என்பதுதான் தமிழ்நாடு அரசின் தற்போதைய அறிவிப்பாக இருக்கிறது. எனவே ஏற்கனவே மாணவர்கள் கட்டணம் செலுத்திய பட்சத்தில் அந்த கட்டணம் என்பது ஆர்டிஇ மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் திருப்பி செலுத்தப்படும் என்பதுதான் தமிழ்நாடு அரசுடைய தற்போதைய அறிவிப்பாக பார்க்கப்படுகிறது. ராம்குமார். நந்தினி, தகவலுக்கு நன்றி.